இந்த படிப்பு சம்மந்தப்பட்ட வீடியோவை பார்க்க வந்த எல்லா படிப்பாளிகளுக்கும் வணக்கமுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா இன்சூரன்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற சப்ஜெக்ட் தான் இப்போ நம்ம கையில் எடுத்திருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு இன்சூரன்ஸ்னால் என்னென்னு பார்த்துடலாமா? எல்லாருக்கும் ஜென்ரலாக தெரியும் இன்சூரன்ஸ்னால் என்னென்னு. இது ஒன்றும் புது விஷயம் கிடையாது. பட் நம்ம மைண்டில் இருக்கிறத அப்படியே பேப்பரில் எழுதிட முடியாது. ஒரு ப்ராப்பரான ஃபார்மேஷன் வேணும். அதில் ரொம்ப முக்கியமானது டெஃபினிஷன் தான். ஸோ இன்சூரன்ஸ்க்காக ரொம்ப குட்டியாக சிம்பிளாக ஒரு டெஃபினிஷன் எடுத்து வச்சுருக்கேன், வாங்க அதை பார்க்கலாம். ஸோ எம்சி கில் அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்சூரன்ஸ் இஸ் த ப்ராசஸ் இன் விச் அன்சர்டினிட்டிஸ் ஆர் மேட் சர்டைன் அப்படின்னு. ஸோ அன்சர்டைன்னா எதிர்பாராத விஷயங்கள், சர்டைன்னா நமக்கு எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இதனால் நம்ம புரிஞ்சுக்கக்கூடியது என்னென்னா, ஃப்யூச்சரில் ஏதாவது நடந்துருமோ அப்படின்னு எதிர்பாராத விஷயங்களை இப்போவே எதிர்பார்த்து அதுக்காக போடக்கூடிய விஷயந்தான் இன்சூரன்ஸ். ஓகேவா? இப்போ வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் ஹெட்டிங்குள்ளே போகலாம். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆர் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ். அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஷேரிங் ஆஃப் ரிஸ்க். இப்போ இன்சூரன்ஸுன்றது பேசிக்காக எப்படி ஒர்க் ஆகுது, ஒரு பர்சன் தன்னோட ஃப்யூச்சருக்காக இன்சூரன்ஸ் போடுறாரு. அது இன்சூரன்ஸ் கம்பெனி மூலிமா அவங்களோட லைஃப்க்கோ இல்லை ப்ராப்பர்ட்டிக்கோ ஒரு ப்ரொடெக்ஷன் கிடைக்குது. அதுக்கு ஏதாவது டேமேஜ் ஆகும்போது அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி மூலிமா இவங்களுக்கு காம்பன்சேஷன் கிடைக்குது. ஒரு எதிர்பாராத சம்பவம் நடக்கும்போது அந்த தனிப்பட்ட பர்சனுக்கும் லாஸ் ஆக போகிறதில்ல, இன்சூரன்ஸ் கம்பெனிக்குமே லாஸ் ஆக போகிறதில்ல. ஏன்னா அவங்க அந்த அமௌண்ட்டை அந்த பர்சன் பே பண்ண ப்ரீமியம் வச்சோ இல்லை மற்ற பர்சன்ஸோட ப்ரீமியம் வச்சு ஒரு கோஆப்ரேட்டிவாக நடக்கிறது தான் இந்த இன்சூரன்ஸ். ஸோ சிம்பிளாக சொல்லணுன்னா ஒரு ரிஸ்க்கு ஷேர் பண்ணப்படுது. செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவ் டிவைஸ். நான் முன்னே சொன்ன மாதிரி தான், இது யாருக்குமே பர்டிகுலராக ஒரு ரிஸ்க்கு போய் சேர்றதில்ல. ஒரு தனிநபரோட ரிஸ்க் பல பேர்த்தோட ஷேர் பண்ணப்படுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இந்த இன்சூரன்ஸ்லாம் எவ்வளோ பெரிய சைக்கிள். எத்தனையோ பர்சன்ஸ் இருக்காங்க. ஒரு சிலர் ப்ரீமியம் பே பண்ணிகிட்ருப்பாங்க ரெகுலராக, ஒரு சிலர் கிளைம் பண்ணுவாங்க. ஸோ அங்கேருந்து வர பணம் இங்கே போகும், அவ்வளோதான். நெக்ஸ்ட் பாயிண்ட் எவால்யூவேஷன் ஆஃப் ரிஸ்க். இன்சூரன்ஸுக்கு இது ரொம்ப முக்கியமான கேரக்டர் தான். ஒரு ரிஸ்க்கை எவ்வளோன்னு மெஷர் பண்ணாமல் அதுக்கு இன்சூரன்ஸ் போட முடியுமா? இது மெயினாக ஜென்ரல் இன்சூரன்ஸுக்கு பொருந்தும். ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ எவ்வளவோ அதுக்கு தான் ஃபுல்லாக இன்சூர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஆஃப் ஹேப்பனிங் ஆஃப் ஸ்பெசிஃபைடு ஈவெண்ட். இது நமக்கே தெரிஞ்ச விஷயம் தானே. நம்ம இன்சூரன்ஸ் போடுறதே அதுக்காக தான். ஒரு சம்பவம் அது நடந்துச்சுன்னா அதுக்கு காம்பன்சேஷனாக இந்த அமௌண்ட் வரும். அது மேபி ஒரு டெத் ஆஃப் அ பர்சனாக இருக்கலாம், இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டியோட லாஸாக இருக்கலாம். எனிதிங், அந்த லாஸை பியர் பண்ணுறதுக்காக இன்சூரன்ஸ் தர அமௌண்ட்டு தான், அதுதான் கிளைம்ஸ். நெக்ஸ்ட் பாயிண்ட் கான்ட்ராக்ட். இன்சூரன்ஸுன்றது ஒரு லீகல் கான்ட்ராக்ட். இன்சூர் பண்ணுற பர்சனுக்கும் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் இருக்க கான்ட்ராக்ட் உங்களுக்கு காம்பன்சேஷனாக இவ்வளோ மணி பே பண்ணுவோம் அப்படின்ற ஒரு லீகல் கான்ட்ராக்ட். எல்லாமே கிளியராக ப்ராப்பராக இருக்கும். இவ்வளோ அமௌண்ட்டு, இவ்வளோ பர்சன்டேஜ், இவ்வளோ ப்ரீமியம், இத்தனை வருஷம், எல்லாமே ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் இன்சூரன்ஸ் இஸ் நாட் சேரிட்டி. ஆமாம்ல, இப்போ எனக்கும் உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனைனா சும்மா அந்த பணத்தை யாராவது தூக்கி கொடுத்துருவாங்களா? அந்த மாதிரி தான் ஃப்யூச்சரில் ஏதாவது அன்சர்டினிட்டிஸ் வருன்றதுக்காக ஒரு பர்சன் முடிவு பண்ணி இன்சூரன்ஸ் ப்ரீமியம் மாதம் கரெக்டாக பே பண்ணியிருந்தாங்கன்னா அந்த இன்சிடெண்ட் நடக்கிறப்ப அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி அவங்களுக்கு பே பண்ணுறாங்க. ஸோ அவங்க திருப்பி தரது என்ன? இவங்க கட்டுற ப்ரீமியம் தான். நெக்ஸ்ட் பாயிண்ட் இன்சூரன்ஸ் இஸ் நாட் அ கேம்பிளிங். ஆமாம், சூதாட்டம் மாதிரி இது ஒன்றும் இல்லீகலான விஷயம் கிடையாது, ரொம்பவே லீகலான ஒரு விஷயந்தான். அண்ட் கேம்பிளிங்கில் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ப்ராஃபிட் இருக்கும், இன்னொருத்தருக்கு லாஸ் இருக்கும். ஆனால் இன்சூரன்ஸில் அப்படிலாம் இல்லை, ரெண்டு பேர்த்துக்குமே ஈக்குவல் சிச்சுவேஷன் தான். அண்ட் அதையும் தாண்டி இன்சூரன்ஸ் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட்னு கூட சொல்கிறாங்க. அடுத்த பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ரிஸ்க் அண்ட் ஸ்ப்ரெட்டிங் ஆஃப் ரிஸ்க். ஆமாம், இன்சூரன்ஸ் போடுறது மூலிமா இந்த இன்சூர் பண்ணுற அந்த பர்சன் தன்னோட இன்சூரருக்கு அந்த ரிஸ்க்கை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அந்த ரிஸ்க்கையும் ஃபுல்லாக அந்த இன்சூரரே பியர் பண்ணுறது கிடையாது.
அது அங்கே பாலிசியாக வச்சுருக்கக்கூடிய மற்ற பர்சன்ஸ் மூலயமா ஷேர் பண்ணப்படுது. ஸோ அதனால் ரிஸ்க்கு ஸ்ப்ரெட்டிங் ஆகுதுன்னு சொல்லலாம். ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் டாபிக் பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ். இதில் பார்த்திங்கன்னா ப்ரைமரி ஃபங்க்ஷன்ஸ் ஒரு 3 இருக்குது, செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ் ஒரு 4 இருக்குது. வாங்க ஒவ்வொன்றா பார்த்துடலாம். ப்ரைமரி ஃபங்க்ஷன்ஸில் ஃபஸ்ட்டு வந்து இட் ப்ரொவைட்ஸ் சர்டைனிட்டி. ஆமாம், இப்போ இன்சூரன்ஸுன்றது என்ன? நம்ம எதிர்பாராத ஒரு சம்பவம், ஒரு இழப்பு நமக்கு நடந்துச்சுன்னா அப்போ நம்ம எதிர்பார்க்குற ஒரு பணம் நமக்கு கிடைக்கும். ஸோ இட் ப்ரொவைட்ஸ் சர்டைனிட்டி. ஏதாவது நடந்துருமா, எப்படி நடக்கும், எவ்வளோ நஷ்டமாகும், இந்த மாதிரி எந்த கவலையும் ஒரு பர்சன் இப்போ வச்சுக்க தேவையில்லை. அந்த இன்சூரன்ஸ் பண்ணுற கம்பெனியே அதை அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு ப்ரீமியம் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், இன்சூரன்ஸ் ப்ரொவைட்ஸ் ப்ரொடெக்ஷன். நம்ம முன்ன பார்த்த மாதிரியே ஒரு அன்சர்டைனான விஷயத்த சர்டைன் ஆக்குது இன்சூரன்ஸ். அந்த எதிர்பாராத நஷ்டத்துலேருந்து காப்பாற்றுறதுக்கு ஒரு பாதுகாப்பு தருது. இப்போ இன்சூரன்ஸுன்றது இல்லைன்னா ஒரு பர்சனே அதை ஃபுல்லாக அந்த நஷ்டத்தை ஏற்றுக்க வேண்டியதாக இருந்திருக்கும். அதுக்கு பதிலாக இந்த இன்சூரன்ஸ் ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்குது. அண்ட் தேர்டு பாயிண்ட் பார்த்தா ரிஸ்க் ஷேரிங். இதை நம்ம ஃபியூச்சர்ஸ்லேயே பார்த்தோம். ஒரு பர்சனோட ரிஸ்க்கு வந்து பல பேரால் ஷேர் பண்ணப்படுது. அப்படியே செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே போனால் ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் லாஸ். இப்போ வந்து லாஸ் அதிகமாக நடந்தால் தான் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து அவங்க பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இன்சூரன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா சில டீம்ஸ் கூட டைஅப்ஸ் வச்சுப்பாங்க. லைக் என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி ஆர்கனைசேஷன்ஸ், இல்லை ஃபயர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட், இல்லை ஹெல்த் அசோசியேஷன், இந்த மாதிரி சில ஆர்கனைசேஷன்ஸ் கூட டைஅப் வச்சுக்கிறது மூலிமா இவங்க அந்த ஆர்கனைசேஷனுக்கு ஏதாவது ஹெல்ப் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது மூலிமா லாஸஸ் வந்து கொஞ்சம் நடக்காமல் இருக்கும் அண்ட் நிறையா பர்சன்ஸ் கிளைம் பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ அதனால் லாஸ் நடக்காமல் இருக்கவும் இன்சூரன்ஸ் ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் பாயிண்ட், இட் ப்ரொவைட்ஸ் கேபிட்டல். நான் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருப்பேன், இன்சூரன்ஸ் வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டும் கூட. ஸோ ஒரு சாதாரண பர்சன் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நோக்கத்துலேயும் இன்சூரன்ஸ் போடலாம். அண்ட் அவங்கக்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணுற ப்ரீமியம்ஸ் எல்லாம் இன்சூரன்ஸ் கம்பெனிஸும் பல்காக ஒரு பர்டிகுலர் செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு ஹியூஜ் கேபிட்டலில் ஜென்ரேட் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் பாயிண்ட், இட் இம்ப்ரூவ்ஸ் த எஃபிஷியன்சி, ஹெல்ப்ஸ் எக்கனாமிக் ப்ரோக்ரஸ். இப்போ இன்சூரன்ஸ் மூலமா வந்து ஒரு பர்சனோட டெத்துனால் ஏற்படுற ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸையும் சார்ட் அவுட் பண்ண முடியுது. அதே மாதிரி ஒரு வேல்யூபிள் அசர்ட் இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டிக்கும் ஒரு ப்ரொடெக்ஷன் கிடைக்குது. ஸோ அந்த ஹோலாக பார்த்தா ஒரு பிஸ்னஸ் வந்து நடக்கும்போது அவங்க லாஸை பற்றி எந்த கவலையும் பட தேவையில்லை. அந்த கவலை இன்சூரன்ஸ் கம்பெனியோடுது. ஸோ அதனால் அவங்க பிஸ்னஸில் இருக்க மற்ற ஃபேக்டர்ஸில் எஃபெக்டிவாக ஒர்க் பண்ண முடியும். அப்படி பிஸ்னஸ்லாம் பெட்டராக நடக்கிறதுனால எக்கனாமிக்கும் ப்ரோக்ரஸ் ஆகும். ஃபங்க்ஷன்ஸ் அவ்வளோதான். அடுத்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா நேச்சர் ஆஃப் கான்ட்ராக்ட். ஸோ இன்சூரன்ஸுன்றது வந்து ஒரு நார்மலான கான்ட்ராக்ட் மாதிரி தான். நீங்கள் இதை பண்ணும், நான் அதை பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி 2 பார்ட்டிஸ் அக்ரி பண்ணி அவங்களோட சுய விருப்பத்தோட சம்மதத்தோட ஒரு கான்ட்ராக்ட்குள்ளே என்டர் ஆவாங்க. அந்த மாதிரி இன்சூரரும் இன்சூர்டு பர்சனும் சேர்ந்து போடுற கான்ட்ராக்ட் தான் இன்சூரன்ஸ். நெக்ஸ்ட், பிரின்சிபல் ஆஃப் குட் ஃபெய்த். ஸோ நம்ம முன்னே பார்த்தோம், இது ஒரு கான்ட்ராக்ட் அப்படின்னும் போது 2 சைட்லேயுமே ஒரு நல்ல நம்பிக்கை வேணும் அண்ட் ஒரு வெளிப்படையான தன்மை இருக்கணும். இன்சூரன்ஸ் போடுறவங்க வந்து அது ரிலேட்டடான எல்லா ஃபேக்ட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸையும் கண்டிப்பாக இன்சூரன்ஸ் கம்பெனி கூட ஷேர் பண்ணியே ஆகணும். 2 பக்கமுமே லீகலாக நடந்துக்கிட்டால் தான் இந்த கான்ட்ராக்டே வேலிடாக இருக்கும். நெக்ஸ்ட் பாயிண்ட், பிரின்சிபல் ஆஃப் இன்சூரபிள் இன்ட்ரெஸ்ட். இது ரொம்ப சிம்பிள் தாங்க. இப்போ நம்ம ஏன் இன்சூரன்ஸ் போடுறோம்? நமக்கு ஒரு விஷயத்து மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால தான். இப்போ அது மேலே எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லைன்னா ஏன் இன்சூரன்ஸ் போட போகிறோம்? இப்போ ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஃபேமிலியில் ஒருத்தர் தான் ஏர்ன் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னா அவரோட லைஃப் ரொம்ப முக்கியம். அவர் இல்லைன்னா அங்கே சம்பாதிக்க வேறு ஆள் இல்லாதப்ப கண்டிப்பாக எல்லோரும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ அதனால் அவங்க தன்னோட லைஃப் மேலே இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஒரு இன்சூரன்ஸ் போட்டு வைப்பாங்க.
இதே மாதிரி தான் ஜென்ரல் இன்சூரன்ஸ்க்கும். நம்ம ப்ராப்பர்ட்டி எதுவும் நஷ்டமாகிடக்கூடாது அப்படின்னு அது மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டில் தான் இன்சூரன்ஸ் போடுறது. அடுத்து பிரின்சிபல் ஆஃப் இன்டெம்னிட்டி. இன்டெம்னிட்டினா என்னென்னா ஒரு ப்ரொட்டெக்ஷன் இல்லை காம்பன்சேஷன்னு சொல்லலாம். ஏதாவது ஒரு விஷயத்தினால ஏற்படுற லாஸ் இல்லை டேமேஜுக்கு கிடைக்கிற காம்பன்சேஷன். ஸோ இது இன்சூரன்ஸில் இதுதான் ரொம்ப முக்கியம் இல்லை. எக்கனாமிக்கலாக ஏதாவது லாஸ் நடந்துச்சுன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி அந்த காம்பன்சேஷனை பே பண்ணுவாங்க. அப்படி அவங்க பே பண்ணுற அமௌண்ட் அந்த லாஸ் எந்தளவுக்கு இருக்கோ அந்த லிமிட்குள்ளே மட்டும்தான் இருக்கும். இப்போ இன்சூரன்ஸ் பாலிசி அவங்க எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வேணாலும் போட்டிருக்கலாம். ஆனால் அவங்க பே பண்ணுற அமௌண்ட் எவ்வளவா இருக்குன்னா அந்த லாஸை எவால்வேட் பண்ணி இதுக்கு எவ்வளோ காம்பன்சேட் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும்தான் அவங்க பே பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் என்னென்னா பிரின்சிபல் ஆஃப் சப்ராகேஷன். சப்ராகேஷன்னா ஒரு தேர்ட் பார்ட்டி, ஒரு 3வது மனுஷங்கக்கிட்ட காம்பன்சேஷன் வாங்கிக்கிறதுங்க. இது நமக்கே தெரியும், மெயினாக வெஹிக்கிள் இன்சூரன்ஸில் தான் பார்ப்போம். இப்போ நம்ம ரோட்டில் கரெக்டாக தாங்க ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டுருப்போம். எவனாவது ஒருத்தன் ராங் டைரக்ஷனில் நம்ம மேலே வண்டி ஏற்றிடுவான். ஸோ அதனால் நம்ம வண்டி டேமேஜ் ஆச்சுன்னா அது நமக்கு லாஸ். அப்போ நம்ம வண்டிக்கு இன்சூரன்ஸ் போட்டிருக்கப்ப நம்ம கிளைம் பண்ணுவோம். இன்சூரன்ஸும் நமக்கு அந்த கிளைமை செட்டில் பண்ணிடுவாங்க. ஆனால் அவங்க லீகல் ஸ்டெப்ஸ் எடுத்து அந்த தேர்ட் பார்ட்டிக்கிட்ட இருந்து அந்த அமௌண்ட்டை அவங்க ரெக்கவர் பண்ணிப்பாங்க. இதுதான் சப்ராகேஷன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டபுள் இன்சூரன்ஸ். இது ஒரு பர்சன் ஒரு விஷயத்துக்காக 2 இன்சூரன்ஸ் கம்பெனியில் இன்சூரன்ஸ் போட்டு வைக்கலாம். இல்லை ஒரே இன்சூரன்ஸ் கம்பெனிலே 2 விதமான பாலிசிஸ் இருக்கும்ல, அந்த 2யும் போட்டு வைக்கிறதுங்க. இது ரொம்ப பயத்தினால ஒரு சேஃப்டிக்காக ஒரு பர்சன் இப்படி வெரைட்டியாக இன்சூரன்ஸ் போட்டு வைப்பாங்க. என்னதான் இப்படி டபுள் இன்சூரன்ஸ் போட்டாலுமே நமக்கு எவ்வளோ லாஸ் ஆயிருக்கோ அந்த லாஸ்க்கு மட்டும்தான் நமக்கு கிளைம் கிடைக்கும். அதே மாதிரி 2 விதமான இன்சூரன்ஸ்லேருந்துமே 2 ஃபுல் அமௌண்ட் நமக்கு கிடைக்க போகிறதில்ல. இது ஜஸ்ட் அந்த கேட்டகரியில் வரலனாலும் இந்த கேட்டகரியில் இன்சூரன்ஸ் வரட்டும் அப்படிங்கிற ஒரு சேஃப்டிக்காக போட்டு வைக்கிறது தாங்க. பிரின்சிபல் ஆஃப் ப்ராக்சிமேட் காஸ். ப்ராக்சிமேட் காசுன்ற வேர்டுக்கு மீனிங் என்னென்னா நியரஸ்ட் காஸ். இது சிம்பிளாக சொல்லணுன்னா, இப்போ ஒரு கடை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த கடையில் இருக்க பொருட்களும் திருடு போயிருக்கு. அதுக்கப்புறம் அந்த கடையில் தீ பிடிச்சி ஃபயர் ஆக்சிடெண்ட்டும் நடந்திருக்கு. இப்போ அந்த கடையோட ஓனர் தெஃப்ட் இன்சூரன்ஸும் போட்டு வச்சுருப்பார், ஃபயர் இன்சூரன்ஸும் போட்டு வச்சுருப்பார். ஆனால் அவருக்கு கிளைம் எதுலேருந்து கிடைக்கும்? இந்த மாதிரி கேசஸில் இந்த பிரின்சிபல் அப்ளை ஆகும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் மெயினான டேமேஜ் எதனால் ஆச்சு, இல்லை எதனால் லாஸ் ஆச்சு அப்படின்றத எவாலுவேட் பண்ணி அந்த இன்சூரன்ஸுக்கு கிளைமை செட்டில் பண்ணுவாங்க. தட்ஸ் ஆல், முடிஞ்சதுங்க. அவ்வளோதாங்க, இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. நீங்கள் பார்த்துட்ருக்குது காமர்ஸ் லைஃப் தமிழ் சேனல். நம்ம சேனலில் ஃபுல்லாகவே எஜுகேட்டட் ரிலேட்டடான வீடியோஸ் மட்டும்தாங்க. நான் கான்செப்ட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கமெண்ட் செக்ஷனுக்கு போய் நீங்கள் இன்னும் என்னென்ன டாபிக்ஸில் வீடியோஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை சொல்லுங்கள். என்னால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அந்த வீடியோவை போடுவேன்.